நியூ இயருக்கு நம்மக்கிட்ட வந்த கேக் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் போயிட்டு நியூ இயர் கேக் ஆர்டர்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுவும் வந்து ஒரு நியூ இயர் கேக் வீடியோ தான் இது. இது ஒரு 1 kg ப்ளூபெர்ரி கேக்கில் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஐசிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு கமெண்ட் பற்றி தான் பார்க்கணும். இதில் ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டு வந்து ஒரு 9 o'clock நான் மேலே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்பயும் போல் ஸ்லோவாகவே உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் புதுசாக தான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறேன். அப்படின்றப்போ எனக்கு வந்து நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்து எந்த இதில் பேசணும், எந்த டோனில் இருக்கணும், அது எதுவுமே வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நான் ரேண்டமாக வந்து பேசுவேன். அது எப்படி அது ரீச் ஆகுது அதெல்லாம் வந்து எனக்கு அது எப்படி பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் வந்து ஒருத்தவங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் வந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நேற்று நியூ இயர் அன்றைக்கி அவங்க அந்த கமெண்ட் போட்டுருதுன்றது வந்து எனக்கு ரொம்ப வெல்கமிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால நான் அவங்களுக்கும் வந்து உடனே ரிப்ளை பண்ணியிருந்தேன், தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் எல்லாத்துலேயும் நியூவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பேக் டு த வந்து கேக் டெக்கரேட்டிங் வீடியோ. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் க்ரீமில் வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஆக்சுவலாக நியூ ஷேடு வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு ப்ளூ வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து டார்க்காகவும் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ்லாம் வர ப்ளூ மாதிரி இருந்தது. ஆனால் பேஸ்டல் ஷேட் கிடையாது. ஸோ இது பண்ணுறப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. கொஞ்சம் டார்க் ஷேட் போயிடுச்சு, இன்னொன்று வந்து வேறு ஷேடாகவும் மாறிடுச்சு இந்த ப்ளூ. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து க்ரீம் வந்து வேஸ்ட் ஆச்சு இதுக்கு. பட் எனிவே நம்ம வந்து அதே ஷேட் கொண்டு வரதுக்கு நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் கடைசியாக. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 2-3 பிக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து கலர் வந்து ஒரு கேக்கில் இருந்து, அப்புறம் ஒரு டிசைன் ஒரு கேக்கில் இருந்து, அப்புறம் வந்து அந்த ரோஸ் செட்டெல்லாம் ஒரு கேக்கில் அந்த மாதிரி ஷேர் பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து இந்த மேலில் வந்து ரோசெட் நார்சல் அந்த யூஸ் பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கார்னர் ஆஃப் த கேக்கில் தான் டிசைனே இருந்தது. ஸோ அதனால் நானும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் நான் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லைக் ஃபுல்லாக நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறப்ப நமக்கு ஃப்ரண்ட் பேக் அதெல்லாம் நமக்கு பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் டிசைன்ஸ் இருக்கிறப்போ வந்து நான் இந்த கேக் போர்டை வந்து டில்ட் லைக் எந்தோ டைரெக்ஷனில் நான் வந்து பண்ணிடுவேன் இந்த ரொட்டேட்டிங் டேபிள் வச்சுட்டு. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறப்போ இல்லை பேக் பண்ணுறப்பே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ஒரு பேக் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு சைடில் வந்து கேக் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே வந்து நான் இந்த இப்போ ரொம்ப காஷியஸாக வந்து நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நான் இப்போது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைக் வந்து ஸ்கொயருக்கு கரெக்டாக வந்து அந்த ரைட்டில் இருக்குது அந்த மாதிரி. சில கார்னரில் ஆஃப் த ஸ்கொயர்லலாம் நான் டிசைன் கொடுத்து வச்சுருப்பேன். அது வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்லுக். தேங்க்யூ ஆல்.